வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க வர வீடியோ 2.1 ஹோம் தேட்டர். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2.1 ஹோம் தேட்டர்னுடைய போர்டு, கிளாஸ் டி போர்டு. இதில் 2 ஐசி இருக்குது, TPI 3116D2. ஒரு ஐசி ஸ்டீரியோவுக்கு, ஒரு ஐசி மானோவுக்கு. ஒரு ஐசி மூலிமா உங்களுக்கு 50 வாட்ஸ் அவுட்புட் வரும், ஒரு ஐசி மூலிமா 100 வாட்ஸ் அவுட்புட் வெளியே வரும். ஓகேவா? மொத்தம் 200 வாட்ஸ் பவர். இந்த ஐசி உபயோகப்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஆம்பிளிஃபையர் அசெம்பிள் பண்ணலாம். பட் ஆம்பிளிஃபையர் அசெம்பிள் பண்ணும்போது எனக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டால், ஒரு பவர் சப்ளை தேவைப்படும். அந்த பவர் சப்ளை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவர் சப்ளைஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்தேன் பாருங்கள். இங்கே இது பவர் சப்ளை இருக்குது இந்த இடத்துல. இது 12 வோல்ட் 5 ஆம்பியர் பவர் சப்ளை. அப்போ 12 வோல்ட் இருந்தால் போதுமா அப்படின்னா, இந்த போர்டு பொறுத்த வரைக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு இந்த போர்டு. இந்த போர்டுக்கு ஒரு 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு பவுச்சு. இந்த பவுச்சில் இதில் மேலே ஒரு அப்பர் லிட் ஒன்று இருக்கும், பாட்டமில் ஒரு லிட் இருக்கும். இந்த 2 லிட்டும் கவர் பண்ணுறதுக்காக, கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நட் ஸ்க்ரூஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. கூடவே ஒரு 5 சில்வர் நாப் இருக்குது, ஃபைன் நாப், சில்வர் நாப் இருக்குது. வித் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் ஸ்டார் இருக்குது. அது இல்லாமல் இதுதான் அதனுடைய போர்டு. பாருங்கள், இது 200 வாட்ஸ் பவர். இது 200 வாட்ஸ் பவர். இதுதான் போர்டு. இந்த போர்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால், இதில் உங்களுக்கு அப்பர் லிட் ஒன்று இருக்குன்னு சொன்னேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பிளேட்டு ஒரு சின்ன பவுச் பேக்கில் இருக்குது. இதை ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், மவுண்ட் பண்ண முடியும். அதாவது இந்த மாதிரி இது பாட்டமில் வரும், இது டாப்பில் வரக்கூடியது. இது டாப்பில் வரும், இது பாட்டத்தில் இந்த போர்டு வரும். இந்த போர்டு பாட்டத்தில் நம்ம நட் ஸ்க்ரூ வச்சு நல்லா பேக்கப் பண்ணிக்கலாம். சரி, இது காம்பேக்டாக இருக்கும், பக்கா காம்பேக்டாக இருக்கும். லாஸ்ட் கிளாஸில் ஒரு கார் செட் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன். 60+60 வாட்ஸ். அதனுடைய காஸ்ட் 2000 ருபீஸ். நீங்களே அசெம்பிள் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு யாராவது ரிக்வயர்மெண்ட் வேணாலும் கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளை கிடைக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆம்பிளிஃபையர்ஸ் அசெம்பிள் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். நம்ம சேனல் பார்க்குற எல்லாருமே நியூ கமர்ஸ், பிகினர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் இது ZK MT21 அப்படிங்கிற மாடல். இந்த டாப் லிட்டை எடுத்துகிட்டோன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது வித் சுவிட்ச். இதில் ஒரு சுவிட்ச் இருக்கும். நல்ல ஃபைன். உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் தெரியும், ஃபைன். இதில் டஸ்ட்லாம் உள்ளே போகாது அவ்வளோவா. நல்ல குவாலிட்டி அவுட்புட் இருக்கும். இதில் ஒரு மெயின் ஃபில்டர். இந்த இடத்துல ஒரு DC இன்புட் இருக்குது. 12 வோல்ட் அல்லது 24 வோல்ட்டு. எவ்வளோ ஆம்பியர் கொடுக்கணும்? இப்போ உதாரணமாக 10 ஆம்பியர்னு வச்சுங்களேன். 12 வோல்ட் 10 ஆம்பியர்னால் 12 வோல்ட் இன்ட்டு 10 = 120 வாட்ஸ். இந்த போர்டாக 200 வாட்ஸ் வேணும். அப்போ 200 வாட்ஸ்னால் என்ன பண்ணணும்னா 24 வோல்ட்டு 10 வாட்ஸ் வேணும். அப்போ தான் 240 வாட்ஸ் இந்த லோடு மெயின்டைன் பண்ணோம். பட் நம்மளால் எக்கனாமிக்கலாக முடியல அப்படின்னா நம்ம வோல்ட்டை சப்ளை குறைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. இது ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு. இன்னொரு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு இருக்குது இல்லையா? பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு போர்டு, லைட் ஆன் அப்படிங்கிற கம்பெனி. இதில் இந்த மாதிரி மேல் பின் இருக்கும். இந்த மேல் பின் இருந்துச்சுன்னா இந்த போர்டில் என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம இந்த மாதிரி மவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்போ இந்த அடாப்டர் இருந்தால் போதும், நம்ம இமீடியட்டாக என்ன பண்ண முடியும், நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த பவர் சப்ளை. இந்த போர்டோட காஸ்ட் 1250 ப்ளஸ் இந்த மாடுல் ஒரு 350 வரும். பவர் சப்ளை நம்ம வேறு எந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த பேக் இருந்தால் போதும். நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் சர்க்யூட். ஓகே, அப்போ வேறு என்ன தேவை அப்படின்னு கேட்டால்,
இந்த இடத்துல 6 அவுட்புட் சாக்கெட் இருக்குது ஸ்பீக்கருக்காக. இந்த லாஸ்ட் எண்டில் இருக்கிறது வந்து சப்புக்காக 100 வாட்ஸ் சப்பு, 50 வாட்ஸ் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, 50 வாட்ஸ் ரைட், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் ரெண்டுக்கும். பக்கத்தில் இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒரு ப்ளூடூத்தினுடைய இன்புட். இந்த இடத்துல இருக்கு இல்லையா இந்த ட்ராக் ப்ளூடூத்தோட ஆண்டனா. இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஆக்சிலரி இன்புட் கொடுத்துக்கலாம். ப்ளூடூத் இருக்கிறதுனால நம்ம எல்லா அப்ளிகேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு டிரான்ஸ்மிட்டர், ப்ளூடூத் டிரான்ஸ்மிட்டர், இப்போ லேட்டஸ்ட் வரக்கூடிய எல்இடி டிவி இருக்குன்னா எல்இடி டிவியில் வர்ற ஆடியோவை இந்த போர்டு மூலிமா நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். பிக்கப் பண்ணி பக்காவாக 2.1 நம்மளால் கேட்கலாம். ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு 1500 1600 ரூபாயில் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு பக்காவாக ரிசல்ட். காம்பேக்டாக இருக்கும், இருக்கிற இடமே தெரியாது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு சில்வர் நாப் வந்துடும், பக்காவாக நாப் வந்துடும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஜஸ்ட் இவ்வளோ தான், ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். காம்பேக்டாக வந்துருச்சு. கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரில் உங்களுக்கு ஹம் வராது, நாய்ஸ் வராது, ஹீட் ஈஸி இருக்காது. ஸோ நீங்கள் ஆம்பியர் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும். நாம் 12 வோல்ட் 5 ஆம்பியர்லேயே இந்த போர்டை ரன் பண்ணலாம். அதுவே ஒரு 10க்கு 10 இருக்கிற ஒரு வீட்டுக்கு ரூமுக்கு போதுமானது. நம்ம வேணும், நமக்கு சப்போர்ட் அவுட்புட் நல்லா வேணும் அப்படின்னா 12 வோல்ட் 10 ஆம்பியர் யூஸ் பண்ணலாம், 12 வோல்ட் 20 ஆம்பியர், 12 வோல்ட் 30 ஆம்பியர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை 24 வோல்ட்டை யூஸ் பண்ணால் 24 வோல்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பவர் சப்ளை நிறையா பவர் சப்ளை இருக்குது. ஓகேவா? பாருங்கள், இதில் ஒரு பவர் சப்ளை 24 வோல்ட்டு 24 வோல்ட்டு 5 ஆம்பியர் இந்த அடாப்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த போர்டுக்கு தேவை வந்து 24 வோல்ட். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டு ரெடிமேடாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் அவுட்புட் ஜாஸ்தி வரணும் அப்படின்னா பாருங்கள், 24 வோல்ட்டு 20 ஆம்பியர் இருக்குது. 24 வோல்ட்டு 20 ஆம்பியர் இருக்குது, வாங்கிக்கலாம். இல்லை 10 ஆம்பியர் வேணாலும் 10 ஆம்பியர் வாங்கிக்கலாம் 24 வோல்ட்டில். இது வந்து 24 வோல்ட்டில் வரக்கூடிய 10 ஆம்பியர். 240 வாட்ஸ்னு போட்டிருக்கு இல்லையா, இன்ட்டு 10 ஆம்பியர் 24 வோல்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த பவர் சப்ளை வேணாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. இல்லை எனக்கு ஒரு 10 ரூம்பு, நான் அதிகமான வால்யூம் வைக்க மாட்டேன், மெலோடிஸான சாங் மட்டும்தான் அதிகமாக கேட்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இதோடய ப்ரைஸ் வந்து 1250. இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு வரும். நல்ல குவாலிட்டி அவுட்புட் இருக்கும். இதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் எடுக்கலாம், பார்க்கலாமா? பாருங்களேன், இதுதான் போர்டு. இப்போ போர்டில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கு. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது வந்து சப்வூஃபர், இது ரைட் சேனல், இது லெஃப்ட் சேனல், அவுட்புட் டு ஸ்பீக்கர். ஆடியோ இன்புட் ப்ளூடூத்தாக இருந்து கொடுக்கலாம், இல்லை ஆக்சிலரி இன்புட், ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்துக்கலாம், பிக்கப் பண்ணிக்கலாம். பவர் இன்புட் சாக்கெட் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு சாக்கெட் கொடுத்துருக்கு, அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பவர் சாக்கெட். இல்லை பவர் சாக்கெட்டுக்கு எக்ஸ்ட்ரா டெர்மினல் வேணும் அப்படின்னா அதுவும் அவைலபிளாக இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பின் இருக்குது, இந்த கனெக்டர் இருக்குது, இந்த மேல் ஃபீமேல் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த சாக்கெட்டில். சப்வூஃபரோட வால்யூம் அண்டு ஃப்ரீக்வன்சி ரெண்டையும் கூட்டுறதுக்கு 2 கண்ட்ரோல் இருக்குது. சப்வூஃபரோடைய வால்யூம் ப்ளஸ் 100 வாட்ஸ் பவரை கூட்டி குறைக்கிறதுக்கு ஒரு கண்ட்ரோல், ஃப்ரீக்வன்சி கூட்டி குறைக்க ஒரு கண்ட்ரோல். சாஃப்டாக வேணுமா ஹார்டாக வேணுமா சப் அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து லெஃப்ட்டு அண்டு ரைட் சேனலுடைய ட்ரிபிள் கண்ட்ரோல். இது லெஃப்ட்டு அண்டு ரைட்னுடைய பாஸ் கண்ட்ரோல். இது மாஸ்டர் கண்ட்ரோல், மெயின் கண்ட்ரோல் வித் சுவிட்சோடு இருக்குது. இதில் ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, உங்களுக்கு பவர் ஆன் பண்ண இண்டிகேட்டர் தெரியும். இதெல்லாம் இதுக்குள்ளே செட்டுக்குள்ளே இருக்கும். இந்த பாருங்கள், இது ஒன் செகண்ட் சேம். இதில் வந்து பாஸ்ன்னு கொடுத்துருக்கு இல்லையா சப்வூஃபருக்கு. இது லெஃப்ட் சேனல் ஸ்பீக்கர், ரைட் சேனல் ஸ்பீக்கர், ப்ளூடூத் இன்புட்டு, ஆக்சிலரி இன்புட்டு, மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல், லெஃப்ட் ரைட் சேனல் பாஸு, லெஃப்ட் ரைட் சேனல் ட்ரெபிள், சப்வூஃபர் வால்யூம், சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி. என்ன வேணும் A to Z எல்லாமே இருக்குது. MT2 மாடல் 1250 ரூபா. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில்
Basic electronics, level 1, level 2, CRT TV, cell phone training, LCD, LED TV, 5.1 home theater assembling and troubleshooting, UPS, inverter, emergency light, induction stove, all courses. நீங்கள் எந்த கோர்சஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், விருப்பமான கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும், வீட்டிலிருந்தே படிக்கிறதுனால எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிமுறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். யார் வேணால் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும் டே பை டே. இந்த சிப் செட்டில் இந்த போர்டில் என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா CS8673 அப்படிங்கிற ஐசி யூஸ் பண்ணியிருக்கு. இதை 2 சேனல். ஓகே, இதான் சிக்னல் இன்புட். இந்த ஐசியில் இது சிங்கிள். இதில் பாருங்கள், இதுதான் டோட்டல் சர்க்யூட். கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒரு ஐசி வந்து ஸ்டீரியோ, ஒரு ஐசி வந்து மானோ இந்த போர்டில் இருக்குது. இதுதான் டோட்டல் சர்க்யூட். உங்களுக்கு எதுக்காக சர்க்யூட் டயக்ராம் கொடுக்கணும்னா, இதில் ஏதாவது ட்ரபிள் ஷூட்டிங் வந்தால் நாளைக்கு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட், எலக்ட்ரானிக் அப்படின்னா கம்ப்ளைண்ட் வரும். கம்ப்ளைண்ட் வந்தால் ஃபேஸ் பண்ணணும், அட்டன் பண்ணணும். அதுக்கு தான் இந்த சேனல். ஓகேங்களா? கம்ப்ளைண்ட்டே வராத மாதிரி எந்த போர்டு இருக்காது. வந்தால் நீங்கள் ரெடி பண்ணணும். அப்போது இதுதான் வந்து ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம். ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருந்துச்சுன்னா சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ இந்த மாடல் தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம். இந்த எம்டி சீரீஸ் அப்படின்னு பேர். இந்த எம்டி சீரீஸில் எல்லாமே இருக்குது, கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்குது. அவுட்புட் பவர் ஆம்பிளிஃபையர் ஐசி மட்டும் சிலதில் மட்டும் மாறும். பவர் 200 வாட்ஸ் பவர், 50 + 100. நாம் ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ இப்போ நான் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ப்ராக்டிக்கல் டெமோ பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.